வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 மே மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை முன்னறிவிப்பு. இன்று கேரளா, கர்நாடகா, மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கேரளாவை பொறுத்தவரை கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடகாவை பொறுத்தவரை தெற்கு கர்நாடகாவை விட வடக்கு கர்நாடகாவில் அதீத கனமழை பெரும்பாலான இடங்களில் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு கர்நாடகாவில் மிக கனமழை, ஓரிரு இடங்களில் அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை மிக கனமழை, மேலும் வால்பாறை, நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத கனமழை, அதிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன் அறிவிப்பு அறிவித்துள்ளது. இன்று பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, மேலும் தேனி இந்த மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்கும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதே வேளையில் திண்டுக்கல், திருப்பூர் இந்த மாவட்டங்களுக்கு கனமழை என்று பதிவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம், வால்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் அதிக கனமழை கிடைக்கும் என்பதால் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று மே மாதம் 29ஆம் தேதியை பொறுத்தவரை இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை, மிக கனமழை வரை பெரும்பாலான இடங்களில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் அதே வேளையில் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் நீலகிரிக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறைக்கும் நாளை சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துள்ளது. ஆனால் நாளை அதிக கனமழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்கு பிறகு தரையேறி செயலிழக்கும் என்பதால் நாளை அதிகபட்சம் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதன் காரணமாக நாளை சிவப்பு எச்சரிக்கை என்பது ஆரஞ்சு எச்சரிக்கையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேற்கு வங்கத்துக்கு கிழக்கு பகுதி, அதாவது வடமேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று மாலையில் மேற்கு வங்கம் வடக்கு பகுதி, வங்காளதேச மேற்கு பகுதி இடைப்பட்ட இடத்தில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு தரையேறியவுடனே படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், மேலும் கர்நாடகா, கேரளா இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவில் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடகாவை பொறுத்தவரை வடக்கு கர்நாடகாவில் பாதிக்கும் மழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தெற்கு கர்நாடகாவுக்கும் மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை பொறுத்தவரை மிக கனமழை வால்பாறை, நீலகிரியில் அதிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகம் உள்பகுதியிலும் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சேலம், திருப்பூர், ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி, தென்காசி, தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரைக்கும் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை, மிக கனமழை வரை மேற்கு பகுதி கிடைத்தாலும் கிழக்கு பகுதியும் லேசான மிதமான முதல் சற்று கனமழை விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை கனமழை, மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மேற்கு பகுதி கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை, மிக கனமழை கிடைத்தாலும் தென்காசி, கடையநல்லூர், புளியங்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு பகுதி முன்னேறி வந்து சுரண்டை, சங்கரன் கோவில் இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தூத்துக்குடி மாவட்டத்துக்கும் இன்று லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைத்தாலும் இன்று ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடங்களுக்கும் மிதமான சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. கிழக்கு பகுதி சிவகாசி, விருதுநகர் இந்த இடங்களுக்கும் லேசான
மிதமான சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் ராமநாதபுரம் மேற்கு பகுதியும் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கனமழை மிக கனமழை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைத்தாலும் தேனி மாவட்டத்துக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்றும் மதுரைக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் இன்று மேற்கு பகுதி கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வால்பாறைக்கு அதிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை கனமழையாகவே இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி மேற்கு பகுதியாக இருந்தாலும் சரி கிழக்கு பகுதியாக இருந்தாலும் சரி இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உடுமலைப்பேட்டை மேற்கு பகுதியும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி முன்னேறி வந்து மிதமான மழை. மேலும் இன்று தாராபுரம் மேலும் கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை சற்று கனமழை வரை விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இன்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளை விட கிழக்கு பகுதிக்கு சற்று குறைவாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழை பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தொடர் மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று அதிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ச்சியாக விட்டு மழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர் மாவட்டத்துக்கும் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களுக்கும் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களுக்கும் அங்கங்கே வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் வேலூர் மாவட்டத்தை விட சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் மாலைக்கு பிறகு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை உள்பகுதியில் வெப்பச்சலன மழையாகவும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 30ஆம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கேரளா, கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை ஓரிரு இடங்களில் அதீத கனமழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கோயம்புத்தூர் மேலும் நீலகிரி இந்த வால்பாறை இந்த இடங்களாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிக கனமழை வரை பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் கிழக்கு பகுதி சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர், நீலகிரிக்கும் நாளை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே வெப்பச்சலன மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாளை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை மே மாதம் 30ஆம் தேதியை பொறுத்தவரை மே மாதம் 31ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் குறைந்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெப்பச்சலன மழை என்பது ஒரு இரு இடங்களில் மட்டுமே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 31ஆம் தேதியை பொறுத்தவரை ஜூன் 1ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரம் குறைந்து காணப்படும். அதாவது இப்போது அதிக கனமழை வரை கிடைத்து கொண்டிருக்கிறது. வரும் நாட்கள் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து மிதமான முதல் சற்று கனமழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தீவிரம் குறைந்த காணப்படும். கணவாய் பகுதிக்கு மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போதாவது ஒரு முறை இருமுறையோ சாரல் மழை விட்டு கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதியை பொறுத்தவரை வெப்பச்சலன மழை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதி ஜூன் 2ஆம் தேதி முதல் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 3, 4
தேதிகளில் தென்மேற்கு பருவமழை சீராக இருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை ஆங்காங்கே காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூன் 8ஆம் தேதி முதல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். அதேவேளை தமிழகத்திலும் படிப்படியாக வெப்பச்சலன மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று வருகிற நாட்களில் அதிகரித்து காணப்பட்டாலும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு அரபிக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் ஆகவும் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியிலும் குறைந்தது 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஜூன் 1ஆம் தேதி வரை சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.